அனுமதியின்றி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கைது செய்யப்பட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட முயன்ற கட்சியினரை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி தேமுதிக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்சியினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி அளிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி தேமுதிக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணை மாலை 4:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி கோயம்பேடு முதல் கோட்டை வரை மனித சங்கிலி போராட்டத்துக்கு தேமுதிகவினர் திரண்டனர். மாலை 4 மணியளவில் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே விஜயகாந்த் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் துவங்கியது. அனுமதியின்றி போராட்டம் நடத்துவதாக கூறி அவரை கைது செய்வதாக போலீசார் தெரிவித்தனர். காவல்துறை அடுத்த கட்டம் அறிவிக்க முடியும். என்ன வெளியே விடுறாங்களா இல்ல உள்ள வச்சு வதைக்கிறாங்களா? எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறனால காவல்துறை என்ன போகுது. அது நீங்க பாத்தீங்களா? இப்ப நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கனாலதான் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்களும் எல்லாரும் அவங்களுக்கு நான் காவல்துறைக்கு அதான் நீங்க தான். விஜயகாந்தை கைது செய்து கொண்டு சென்ற வாகனத்தை சூழ்ந்து கொண்டும் வாகனத்தை செல்லவிடாமல் மறித்தும் தேமுதிகவினர் மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர். விஜயகாந்த் கைது தடியடியால் கோயம்பேடு பகுதியில் கடும் பதட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட வந்த விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் அவருடன் இருந்த மகளிர் அணியினரும் கைது செய்யப்பட்டு மாநகர பேருந்துகள் மற்றும் வேன்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். அண்ணா நகர் அண்ணா வளைவு பகுதியில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக இளைஞரணி செயலாளர் சுதீஷும் கைது செய்யப்பட்டார். சுதீஷை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்தின் முன் திடீரென கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. பேருந்தின் கண்ணாடி உடைந்து பேருந்து நடத்துனருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அப்போது இது அதிமுகவினரின் திட்டமிட்ட சதி செயல் என சுதீஷ் குற்றம் சாட்டினார். இப்ப கைது பண்ணி எடுத்து பஸ்ஸை பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய தொண்டர்களோ நிர்வாகிகளோ தூண்டில வந்து கல்லடிச்சு உடைச்சிருக்காங்க பஸ்ஸை. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இங்க பாருங்க, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? பாருங்க அடிபட்டுக்கு பாருங்க. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்களை கூண்டு போறாங்க. எங்களுக்கே இந்த நிலைனா தமிழக மக்களுக்கு எது நிலை இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. எங்க கட்சி தொண்டர்களுக்கோ எங்க தலைவருக்கோ எங்களுக்கு ஆச்சுனாக்கா இதுக்கு முழுக்க காரணம் ஜெயலலிதா தான் காரணம், வேற யாரும் கிடையாது. போலீஸ் தான் காரணம். கைது செய்யப்பட்ட தேமுதிகவினர் அருகில் உள்ள சமூக நலக்கூடங்கள் மற்றும் திருமண மண்டபங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான அனைவரும் இரவுக்குள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே மனித சங்கிலி போராட்டத்துக்கு அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணையை 10ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அப்போது புதிதாக மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.